உலகம் முழுவதுமே ஒரு பெரிய மூன்றாம் உலக போர் நடக்கும்படிக்கு ஆயத்தங்கள் வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கத்துல ரஷ்யா யுக்ரைன் ரஷ்யா மற்ற தேசங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு விதத்துல ஒரு வார்னிங்கை கொடுத்து யுக்ரைனுக்கு உதவி செய்வீங்க அப்படின்னு சொன்னா நாங்க ஒரு உலக போரை தொடங்க போகிறோம், நாங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் நாங்க யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி அவங்க வார்னிங் பண்றதும், ஒரு பக்கத்துல இஸ்ராயல் பாலஸ்தீன் நடுவில் நடக்கக்கூடிய இந்த ஒரு யுத்தம் இவர்களுக்கு உதவியா இருக்கிறதும் அவர்களுக்கு உதவியா இருக்கிறதும் சொல்லி ரெண்டு தரப்பினராக உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய தேசங்கள் பிரிந்து ஒரு யுத்தத்துக்காக ஆயத்தப்படுகிறதும், இது எல்லாமே உலக போருக்காக ஒரு பக்கத்துல உலகமே ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த உலக போர் நடக்கும் அப்படின்னு சொன்னா வேதத்துல வாசிக்கும் பொழுது 1/3 அப்படின்னு சொன்னா இன்றைக்கு உலகத்துல முழு உலகத்தினுடைய பாப்புலேஷன் எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னா 210 கோடி ஜனம் இருக்கிறாங்க. 8.1 பில்லியன் பீப்புள் குளோபல் பாப்புலேஷன். அதுல 1/3 அப்படின்னு சொன்னா 2.7 பில்லியன் வரும். 270 கோடி ஜனம் இந்த யுத்தத்துல மரித்து போவார்கள். ஒருவேளை கேட்கல இது சாத்தியமா பிரதர்? முதலாவது உலக போர் நடக்கும் பொழுது 8.2 மில்லியன் ஜனம் இறந்தாங்க. இரண்டாவது உலக போர் நடக்கும் போது எத்தனை பேர் இறந்திருப்பாங்க? 52.2 மில்லியன் ஜனங்க இறந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜில இப்ப இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாவற்றையும் எடுத்து பார்க்கும்போது அவ்வளவு ஜனங்க இறப்பது சாத்தியமா? அவ்வளவு ஜனங்களை புதைக்கிறதுக்கு இடம் இருக்குமா? இந்த கோவிட் டைம்ல பார்த்தோமே, ஒரு இடத்துல அப்படியே தோண்டி ஜனங்களை பிணங்களை அப்படியே குவித்து ஒரே இடத்துல புல்டோசர்ல எடுத்து புதைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டதுல அந்த மாதிரி மறுபடியும் மறுன்னு சொல்லி நான் சொல்லல, வேதத்துல இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறது.